ஒரு நாள் கழுதை ஒன்று காட்டு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தது. திடீரென்று மரத்தின் அடியில் படுத்துக் கொண்டிருந்த ஒரு சிங்கத்தை பார்த்ததும் பயந்து நின்றது. சில நொடிகள் கழித்து சிங்கம் எழுந்திருக்காததை பார்த்ததும் அருகே சென்று பார்த்தது. அப்போதுதான் தெரிந்தது, அது ஒரு இறந்த சிங்கத்தின் தோல் என்று. அதை பார்த்த கழுதை, இந்த தோலை போட்டுக்கிட்டா நாமும் சிங்கம் போல தெரிவோமே என்று நினைத்து அந்த தோலை எடுத்து தன் மேல் போர்த்திக் கொண்டது. பக்கத்திலிருந்த நீரில் பார்த்ததும் சிங்கத்தைப் போல உணர்ந்தது. அப்படியே அந்த தோலை அணிந்தபடி அருகிலிருந்த கிராமத்துக்குள் சென்றது. அங்கே இருந்த மக்கள் சிங்கம் என நினைத்து பயந்து ஓடி மறைந்தார்கள். யாரும் இல்லாததை அடுத்து அங்கிருந்த கத்தரிக்காய் கூடையை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் ஓடிச் சென்று மரத்தடியில் உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டது. அடுத்த நாள் மீண்டும் கிராமத்துக்குப் போனது. மக்கள் இதை மீண்டும் பார்த்ததும் பயந்தார்கள். ஆனால் சிலர் மட்டும் சந்தேகமடைந்து, சிங்கம் மாமிசம்தானே சாப்பிடும், காய்கூடையை ஏன் தூக்கிட்டு போகுது என எண்ணி சிலர் மறைந்திருந்து அதை பின்தொடர்ந்தார்கள். அந்த வேளையில் கழுதை தன்னைத்தானே பெருமையாக நினைத்து பாட்டு பாடத் தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்ட கிராமத்தவர்கள் இது கழுதையின் குரல் என்ற உண்மையை புரிந்து கொண்டார்கள். உடனே தடிகளை கொண்டு வந்து, சிங்கம்னு நினைச்சோம், இது கழுதையா என்று கோபத்தோடு அதை அடித்து காட்டுப்பக்கம் ஓடச் செய்தார்கள். அடி வாங்கிய கழுதை காயங்களோடு காட்டுக்குள் ஓடிச் சென்றது. தன் தவறை உணர்ந்து வருத்தப்பட்டது. பிறர் போல் தோற்றமளிப்பது எளிது, ஆனால் அவர் போல் வாழ்வது கடினம். ஆகவே நம்மை நாமாகவே வாழ்வதே நலம்.